இந்த குரானில் ஒரு விஷயத்தை படிக்க போனால் அது 1000 விஷயத்தை காட்டுதுங்க. ஆமாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணிலிருந்து தான் அல்லாஹ் படைச்சான்னு நமக்கு தெரியும். அப்படி தான் நம்ம சிறு வயது முதலே கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த குரானில் படித்தா தண்ணீரிலிருந்து வர்றானே அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மனித குலத்தை நாம் தண்ணீரிலிருந்து உருவாக்கினோம்ன்ட்டு. கொஞ்சம் சிந்திச்சு அப்படியே அதுக்குள்ளே போனால் என்ன நடந்தது பார்த்திங்கன்னா, ஜோடினா என்ன அப்படின்னு கேட்க தோணுச்சு. ஜோடியை பற்றி கேட்க போனால் நம்ம உலகத்துக்கெல்லாம் நம்ம தெரியும் 2 இடம் தான் ஜோடின்னு சொல்லுவோம். ஆனால் குரான் பாஷை பார்த்திங்கன்னா 1 தான் ஜோடி அப்படிங்குது பாருங்களேன். இதை நான் வீடியோவாக காணொளி ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. அன்பானவர்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்ததை பற்றி பேசும்பொழுது ஒரு இடத்தில் மனிதனை மண்ணிலிருந்து படைத்தான் என்றும் மற்ற இடங்களில் மனிதனை நீரிலிருந்து படைத்தான் என்றும் கூறுகிறான். குறிப்பாக ஆதம் அவர்களை உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து எடுத்து படைத்தான் என்ற தெளிவான ஆதாரமும் இருக்கிறது. அப்படியென்றால் இன்று 2026 வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்ற மனிதர்கள் நீரிலிருந்து படைக்கப்பட்டார்களா அல்லது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்களா? இந்த இருவேறு குர்ஆன் வசனங்களின் உண்மையான யதார்த்தம் என்ன என்பதை தெளிவான மார்க்க அறிவியல் சான்றுகளுடன் சவுண்ட் வாய்ஸ் அதாவது இந்த கேள்விக்கான பதில் இதோ. அன்பானவர்களே, குர்ஆனின் படைப்பு பாடங்களை மிக துல்லியமாக உற்று நோக்கி மனிதனின் ஆரம்பம் எது என்ற இந்த உன்னதமான தர்க்க கேள்வியை எழுப்பியுள்ளீர்கள். குர்ஆனில் மனித படைப்பை பற்றி மண் என்றும் நீர் என்றும் கூறப்பட்டிருப்பது ஒன்றுக்கொன்று முரணானது அல்ல. மாறாக அது படைப்பின் வெவ்வேறு நிலைகளையும் வகைகளையும் குறிக்கும் யதார்த்த உண்மையாகும். இதன் தர்க்கபூர்வமான விளக்கத்தை 3 வாழ்வியல் உண்மைகள் மூலம் இங்கே காண்போம். முதல், மனிதரின் படைப்பு மண் யதார்த்தம். மனித குலத்தின் ஆதிப்பிதாவான ஆதம் அவர்கள் நேரடியாக மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்பது மாற்றுக்கருத்தில்லாத யதார்த்த உண்மையாகும். இதனால்தான் அல்லாஹ் அவரை மண்ணிலிருந்து படைத்தான் அத்தியாயம் ஆல் இம்ரான் 59 என்று கூறுகிறான். பூமியின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திரட்டப்பட்ட மண்ணை கொண்டுதான் முதல் மனிதரின் உடல் வடிவமைக்கப்பட்டது. எனவே நம் அனைவரின் மூலப்பொருள் ஆரிஜின் என்பது மண்ணே ஆகும். அடுத்தடுத்த மனிதர்களின் படைப்பு நீர் யதார்த்தம். ஆதம் அவர்களுக்கு பிறகு உலகிற்கு வரக்கூடிய மனிதர்களாகிய நம்முடைய படைப்பு என்பது இந்திரிய துளி எனப்படும் விந்து நீரிலிருந்து துவங்குகிறது. இதைத்தான் அல்லாஹ் அவனே மனிதனை நீரிலிருந்து படைத்தான். பின்னர் அவனுக்கு வம்சாவளியையும் சம்பந்த முறையையும் ஏற்படுத்தினான். அத்தியாயம் அல் ஃபுர்கான் 54 என்று குறிப்பிடுகிறான். எனவே முதல் மனிதர் மண்ணிலிருந்தும் அவருக்கு பின் வந்த ஒட்டுமொத்த மனித குலமும் உலகியல் முறைப்படி நீரிலிருந்தும் படைக்கப்பட்டனர் என்பதே இங்குள்ள யதார்த்த ஜோடியாகும். அறிவியல் பூர்வமான தர்க்க ஒற்றுமை இந்த 2 நிலைகளையும் தாண்டி நவீன அறிவியல் மற்றும் உலகியல் ரீதியாக பார்த்தாலும் மனித உடலுக்கும் மண்ணிற்கும் நீரிற்கும் மாபெரும் ஒற்றுமை இருக்கிறது. மனித உடலின் 60 முதல் 70% வரை நீரால் மட்டுமே நிரம்பியுள்ளது. அதேபோல மனித உடலுக்கு தேவையான இரும்பு, கால்சியம், சோடியம் போன்ற அனைத்து தாதுக்களும் மினரல்ஸ் மண்ணில் உள்ளவைதான். நாம் உண்ணும் உணவும் மண்ணிலிருந்தும் நீரிலிருந்தும் தான் விளைகிறது. அந்த உணவே விந்து நீராக மாறி மனித படைப்பிற்கு ஆதாரமாகிறது. சுருக்கமான வாழ்வியல் பாடம் குர்ஆன் காட்டும் இந்த யதார்த்தம் நமக்கு ஒரு மாபெரும் வாழ்வியல் தத்துவத்தை கற்றுத் தருகிறது. நாம் எவ்வளவுதான் உயரத்தில் இருந்தாலும் நமது ஆரம்பம் என்பது சாதாரண மண்ணும் ஒரு துளி நீரும்தான் என்பதை உணரும் பொழுது மனிதனுக்குள் இருக்கும் அகம்பாவம் முற்றிலும் அழிந்துவிடும். இறைவனின் இந்த பிரம்மாண்டமான படைப்பாற்றலை சிந்தித்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதே ஒரு முஃமினுக்குரிய அழகிய நெறியாகும். ஆதமை மண்ணிலிருந்து படைத்து அவரது சந்ததிகளை விந்து நீரிலிருந்து உருவாக்கினோம் என்ற கருத்தில் குர்ஆன் வசனங்களோ நபிமொழிகளோ தெளிவாக இருக்கிறதா? அடுத்தபடியாக குர்ஆனில் மனிதனை மண்ணிலிருந்து படைத்ததாக கூறும்பொழுது அது ஒரு மனிதனை மட்டும்தான் குறிக்கிறதா அல்லது ஒட்டுமொத்த மனித குலத்தையும் குறிக்கிறதா? ஏனெனில் பூமியில் பலதரப்பட்ட நிறங்களிலும் சத்துக்களிலும் மண் இருப்பது போல இன்று உலக மக்கள் பல வண்ணங்களிலும் ஒரே குடும்பத்திற்குள் முற்றிலும் மாறுபட்ட செயல்பாடுகளுடனும் காணப்படுகிறார்கள். ஒரே குடும்பத்திற்குள் சிலர் இஸ்லாமியர்களாகவும் சிலர் இஸ்லாமியர் அல்லாதவர்களாகவும் இருக்கும் யதார்த்தத்தை நபிமார்களின் குடும்பங்களிலேயே நாம் காண்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த மண்ணில் பிறந்தவர்கள், இவர்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் என்று நாம் எப்படி பிரித்து பேச முடியும்? மேலும் குர்ஆனில் கூறப்படும் 8 ஜோடிகள் என்பது யதார்த்தமாக எதை குறிக்கிறது? அது நம் மனித இனத்தை பற்றி பேசுகிறதா அல்லது விலங்கினங்களை பற்றி பேசுகிறதா? இதன் முழுமையான மார்க்க யதார்த்த நியூ சவுண்ட் வாய்ஸ் அதாவது இந்த கேள்விக்கான பதில் இதோ. அன்பானவர்களே,
குர்ஆன் மற்றும் ஹதீஸின் ஆதாரங்களை மிக ஆழமாக அலசி பெரிய தெளிவை தரும் நோக்கில் மிக உன்னதமான கேள்விகளை தர்க்கரீதியாக எழுப்பியுள்ளீர்கள். நீங்கள் கேட்ட அனைத்து வினாக்களுக்குமான துல்லியமான மார்க்க யதார்த்தத்தை 4 முக்கிய வாழ்வியல் உண்மைகள் மூலம் இங்கே விரிவாக காண்போம். முதலாவது, மண் மற்றும் நீர் குறித்த தெளிவான ஆதாரங்கள். நீங்கள் கேட்டது போல முதல் மனிதர் மண்ணிலிருந்தும் அவரது சந்ததிகள் நீரிலிருந்தும் படைக்கப்பட்டனர் என்ற யதார்த்த உண்மை குர்ஆனிலும் ஹதீஸிலும் மிக தெளிவாக பதியப்பட்டுள்ளது. குர்ஆனின் 32வது அத்தியாயமான அஸ்-சஜ்தா 7 மற்றும் 8வது வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், அவன் மனிதனை அதாவது ஆதமை படைப்பதை மண்ணிலிருந்து துவங்கினான். பின்னர் அவனுடைய சந்ததியை ஒரு சுச்சமான நீரிலிருந்து அதாவது விந்து துளியிலிருந்து உண்டாக்கினான். எனவே மண்ணிலிருந்து படைத்தான் என்று குர்ஆன் கூறும் பொழுது அது ஒட்டுமொத்த மனித குலத்தின் மூலப்பொருளான ஆதம் நபியை மட்டுமே குறிக்கிறது. நம்முடைய ஆரம்ப தொடக்கம் மண், ஆனால் நம்முடைய உலகியல் பிறப்பு என்பது விந்து நீரிலிருந்தே நிகழ்கிறது. இரண்டாவது, ஒரே குடும்பத்தில் மார்க்கமும் குணமும் மாறுவதற்கான தர்க்கம். நபியவர்கள் ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டு ஆதம் படைக்கப்பட்டார் என்று சொன்னதன் நோக்கம் மனிதர்களின் புறத்தோற்றமும் அகச்சுபாவமும் பூமியின் மண்ணைப் போலவே மாறுபடும் என்பதை விளக்குவதற்குத்தான். ஆனால் இதை நாம் ஒவ்வொரு தனிநபருக்கும் நீ இந்த மண், அவன் அந்த மண் என்று பிரித்து பார்க்கக்கூடாது. ஏனெனில் அல்லாஹ் திரட்டிய அந்த ஒரு கைப்பிடி மண்ணில் பூமியின் அனைத்து கூறுகளும் கலந்திருந்தன. ஒரே குடும்பத்தில் ஒரு முஸ்லிமும் ஒரு முஸ்லிம் அல்லாதவரும் உருவாவதற்கு மார்க்கம் காட்டும் யதார்த்தம் என்னவென்றால் அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கிய சுயசிந்தனை தேர்வும் சூழ்நிலைகளுமே ஆகும். நூஹ் நபியின் மகன் இஸ்லாத்தை ஏற்காமல் போனதற்கோ அல்லது லூத் நபியின் மனைவி மாறு செய்ததற்கோ காரணம் அவர்களின் சுய தேர்வே தவிர மண் அல்ல. மண் என்பது மனிதர்களின் பொதுவான சுபாவ வேறுபாட்டை குறிக்கும் உவமையே தவிர அது ஒருவருடைய நேர்வழியை தடுத்து நிறுத்தாது. மூன்றாவது, குர்ஆன் காட்டும் 8 ஜோடிகளின் யதார்த்தம். குர்ஆனில் 8 ஜோடிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது மனித இனத்தை பற்றி அல்ல, மாறாக மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்காக அல்லாஹ் படைத்த கால்நடைகளை பற்றித்தான் பேசுகிறது. 6வது அத்தியாயமான அல்-அனாம் 143 மற்றும் 144 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் இதனை மிக தெளிவாக விவரிக்கிறான். ஆடு அதாவது வெள்ளாடு, செம்மறியாடு ஆகியவற்றில் 2 ஜோடிகள், ஒட்டகம், மாடு ஆகியவற்றில் 2 ஜோடிகள். அதாவது வெள்ளாட்டில் ஆணும் பெண்ணும், செம்மறியாட்டில் ஆணும் பெண்ணும், மாட்டில் ஆணும் பெண்ணும், ஒட்டகத்தில் ஆணும் பெண்ணும் என மொத்தம் 8 ஜோடிகளை மனிதர்களின் உணவு மற்றும் உலகியல் தேவைகளுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதே இதன் யதார்த்த விளக்கமாகும். இதே கருத்து 39வது அத்தியாயமான அஸ்-சுமர் 6வது வசனத்திலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுருக்கமாகச் சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் காட்டும் படைப்பு யதார்த்தங்களும் கால்நடைகளின் ஜோடி உதாரணங்களும் மனித குலம் இறைவனின் பேராற்றலை சிந்தித்து உணர்வதற்காகவே ஆகும். ஒரே குடும்பத்தில் பிறந்தாலும் நம்முடைய குணங்களும் மார்க்க தேர்வுகளும் நம்முடைய பகுத்தறிவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் உள்ளது. இந்த யதார்த்தத்தை விளங்கி நேர்வழியில் உறுதியாக வாழ்வதே மிகச்சிறந்த ஆன்மீக நெறியா. நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. அன்பானவர்களே, குர்ஆனின் 6வது அத்தியாயமான அல்-அன்ஆம் 143 மற்றும் 144 ஆகிய வசனங்களில் மனிதர்களுக்காக ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவற்றில் 8 ஜோடிகளை சமானியத்த அஸ்வாஜ் படைத்திருப்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் உலக வழக்கத்தில் ஜோடி என்றால் 2 என்ற எண்ணிக்கையை குறிக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தால் 8 ஜோடிகள் என்பது 16 எண்ணிக்கையை காட்ட வேண்டுமல்லவா? ஆனால் யதார்த்தத்தில் அங்கே ஆடு, மாடு, ஒட்டகம் என 4 விலங்கினங்கள் மட்டுமே காட்டப்படுகிறது. மார்க்க அறிஞர்களும் இதனை 4 ஜோடிகள் 8 எண்ணிக்கை என்றுதானே விளக்குகிறார்கள். அப்படியென்றால் குர்ஆன் ஏன் இதனை 8 ஜோடிகள் என்று குறிப்பிடுகிறது? இதன் உண்மையான மார்க்க மற்றும் தர்க்கரீதியான விளக்கம் என்ன? அதில் இதோ, அன்பானவர்களே, குர்ஆனின் கணித மற்றும் சொல்லாடல் துல்லியத்தை உணர்த்தும் ஒரு மிக உன்னதமான வினா இதுவாகும். இந்த குழப்பத்திற்கான தெளிவை முதலில் இஸ்லாமிய மார்க்க சிந்தனையின் வழியிலும் பின்னர் தர்க்கரீதியாகவும் தெளிவாக காண்போம். 1. இஸ்லாமிய மார்க்க சிந்தனையின் அடிப்படை விளக்கம். இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் மற்றும் குர்ஆன் விரிவுரையாளர்களின் தஃப்சீர் கூற்றுப்படி இந்த வசனங்களில் அல்லாஹ் மனிதர்களின் உலகியல் வாழ்வாதாரத்திற்காக வழங்கிய கால்நடைகளின் வகைகளை விவரிக்கிறான். அரபு மொழியில் சவ்ஜ் ஜோடி என்ற வார்த்தைக்கு 2 பொருள்கள் உண்டு. ஒன்று ஆண் மற்றும் பெண் சேர்ந்த ஒரு இணை, இன்னொன்று ஒரு இனத்தின் பிரத்யேகமான ஒரு வகை ஸ்பீஷீஸ். மார்க்க சிந்தனையின்படி அல்லாஹ் இங்கு ஆடு, மாடு, ஒட்டகம் என பொதுவாக 3 உயிரினங்களை குறிப்பிட்டாலும் அவற்றிற்குள் இருக்கும் உட்பிரிவுகளையும் சேர்த்துதான் 8 ஜோடிகள் என்கிறான். அதாவது செம்மறியாட்டில் ஆண் செம்மறியாட்டில் பெண், வெள்ளாட்டில் ஆண் வெள்ளாட்டில் பெண், மாட்டில் ஆண் மாட்டில் பெண், ஒட்டகத்தில் ஆண் ஒட்டகத்தில் பெண் ஆக இந்த 8 மூலமாகத்தான் மனிதர்களுக்கு தேவையான பால், மாமிசம், கம்பளி, ஆடைகள் மற்றும் வாகன தேவைகள் பூர்த்தியாகின்றன.
இந்த 8 தனித்தனி பிரிவுகளையும் தான் அல்லாஹ் 8 ஜோடிகள் 8 வகைகள் என்று மார்க்க ரீதியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். 2. தர்க்கரீதியான மற்றும் மொழியியல் விளக்கம். இப்போது உங்களுடைய அந்த நியாயமான தர்க்க கேள்விக்கு வருவோம். ஜோடி என்றால் 2, அப்படியென்றால் 8 ஜோடி என்பது 16 எண்ணிக்கையை குறிக்க வேண்டுமே, ஏன் இங்கே 8 எண்ணிக்கை மட்டுமே வருகிறது? இதன் பின்னால் இருக்கும் தர்க்கம் என்னவென்றால், நாம் உலக வழக்கில் ஒரு ஜோடி செருப்பு என்று சொன்னால் அங்கே 2 செருப்புகள் இடது மற்றும் வலது இருக்கும். ஆனால் அரபு மொழியின் இலக்கணப்படி அந்த இணையில் இருக்கும் ஒவ்வொரு தனி பொருளும் ஒரு ஜோடியாகவே சவ்ஜ் கணக்கிடப்படும். தர்க்கரீதியாக பார்த்தால் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரையும் சேர்த்து நாம் ஒரு ஜோடி என்கிறோம். ஆனால் அரபு தர்க்கத்தில் கணவன் ஒரு சவ்ஜ் ஜோடி, மனைவி ஒரு சவ்ஜ் ஜோடி. அதாவது ஒரு இணை முழுமையடைவதற்கு காரணமாயிருக்கும் இரு தனித்தனி பொருட்களையும் தனித்தனியாக ஜோடி என்று அழைப்பது அரபு மொழியின் தனித்துவமான தர்க்க முறையாகும். அந்த அடிப்படையில் செம்மறியாட்டின் ஆண் மற்றும் பெண் சமன் 2 ஜோடிகள் அரபு தர்க்கப்படி, வெள்ளாட்டின் ஆண் மற்றும் பெண் சமன் 2 ஜோடிகள், மாட்டின் ஆண் மற்றும் பெண் சமன் 2 ஜோடிகள், ஒட்டகத்தின் ஆண் மற்றும் பெண் சமன் 2 ஜோடிகள். இப்போது இந்த தர்க்கத்தின்படி எண்ணி பார்த்தால் மொத்தம் 2 கூட்டல் 2 கூட்டல் 2 கூட்டல் 2 என மிகச் சரியாக 8 ஜோடிகள் 8 தனித்தனி விலங்குகள் என்ற கணக்கு மிக துல்லியமாக வந்துவிடுகிறது. எனவே குர்ஆன் கூறும் 8 ஜோடி என்பது 16 எண்ணிக்கையையோ அல்லது 4 ஜோடிகளையோ குறிக்கவில்லை, மாறாக 4 விலங்கினங்களின் ஆண் பெண் பிரிவுகளை தனித்தனியாக கணக்கிட்டு 8 ஜோடிகள் என்று மிக துல்லியமான தர்க்கத்தை முன்வைக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால் குர்ஆனின் வார்த்தைகள் மனித வழக்கிற்கு அப்பாற்பட்ட பிரம்மாண்டமான தர்க்க அமைப்பை கொண்டவை. உலக வழக்கின்படி 4 ஜோடிகள் ஆண் பெண் இணைகள் என்று நாம் சொல்வதையே குர்ஆன் தன் மொழியியல் துல்லியத்தின்படி 8 ஜோடிகள் 8 தனித்தனி வகைகள் என்று அழகாக விவரிக்கிறது. இறைவனின் இந்த அற்புத படைப்புகளை சிந்தித்து அவனது பேராற்றலை உணர்வதே ஒரு முஃமினுக்குரிய அழகிய சிந்தனை நெறியாகும். மாணவர்களே, குர்ஆனில் ஒவ்வொரு பொருளையும் நாம் ஜோடி ஜோடியாக படைத்தோம். அத்தியாயம் அத்தாரியாத் 49 என்ற வசனம் பல இடங்களில் வருகிறது. அரபு மொழியில் சவுஜ் ஜோடி என்ற வார்த்தை தனி ஒரு எண்ணிக்கையை குறிக்க பயன்படுகிறது என்று வைத்தால், நாம் அனைத்தையும் ஜோடியாக படைத்தோம் என்று அல்லாஹ் கூறும்பொழுது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக படைத்தோம் என்ற யதார்த்தம்தானே அங்கே வருகிறது. நம்ம ஊர் பேச்சு வழக்கில் கூட அவனை ஒத்தையாவா படைச்சான், ஆளுக்காளு தனித்தனியாதானே படைச்சான் என்று சொல்வோமே, அந்த பாணியில் பார்த்தால் அல்லாஹ் மனிதர்களை படைத்தபோது ஒவ்வொரு தனி மனிதரையும் தனித்தனியாக மண்ணிலிருந்துதான் படைத்தானா? அப்படி பார்க்கும் பொழுது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது ஆதம் அலை என்ற ஒரு மனிதர் மட்டும்தான், மற்றவர்கள் எல்லாம் அவரின் விந்து நீரிலிருந்து வந்தவர்கள் என்று சுருக்கி பார்க்க முடியாதல்லவா? ஏனெனில் ஜோடி என்பது தனி ஒரு எண்ணிக்கையை குறித்தால் ஒவ்வொரு மனிதருமே மண்ணிலிருந்துதான் நேரடியாக படைக்கப்பட்டார்கள் என்றுதானே அர்த்தம் கொள்ள முடியும். இதன் மார்க்க மற்றும் தர்க்க யதார்த்தத்தை விளக்குங்கள். நியூ சவுண்ட் வாய்ஸ். அதாவது இந்த கேள்விக்கான பதில் இதோ. அன்பானவர்களே, குர்ஆனின் வார்த்தை பிரயோகங்களையும் நம்முடைய யதார்த்த வாழ்வியல் மொழியையும் இணைத்து நீங்கள் எழுப்பியுள்ள இந்த கேள்வி சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு பெரியதொரு தெளிவை தரக்கூடியதாகும். இதன் யதார்த்தத்தை மார்க்க ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் இப்பொழுது பிரித்து காண்போம். 1. இஸ்லாமிய மார்க்க சிந்தனையின் அடிப்படை விளக்கம். இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் மற்றும் குர்ஆன் விரிவுரையாளர்களின் கூற்றுப்படி அனைத்து பொருட்களையும் ஜோடி ஜோடியாக படைத்தோம் என்று அல்லாஹ் பொதுப்படையாக கூறும் பொழுது அங்கே 2 மார்க்க யதார்த்தங்கள் விளக்கப்படுகின்றன. முதலாவது, உலகத்தில் உள்ள படைப்புகள் அனைத்தும் ஒன்றையொன்று சார்ந்து வாழும் எதிர் தன்மைகளை கொண்டவை. உதாரணமாக ஆண் பெண், இரவு பகல், நன்மை தீமை, இனிப்பு கசப்பு என அனைத்தும் ஜோடிகளாகவே இருக்கின்றன. இரண்டாவது, மனித படைப்பை பொறுத்தவரை முதல் மனிதர் ஆதமை மண்ணிலிருந்து படைத்ததாக கூறும் குர்ஆன் வசனங்கள், உதாரணமாக அத்தியாயம் அஸ்ஸஜ்தா 7-8 ஒட்டுமொத்த மனித குலத்தின் மூலப்பொருள் மண் என்பதைத்தான் பிரகடனம் செய்கின்றன. உங்களின் வாதப்படி ஆதம் அலை அவர்களின் உடலுக்குள் நம் அனைவரின் ஆன்மாக்களும் அர்வா உலக தோற்றத்திற்கு முன்பே படைக்கப்பட்டு அவரிடமிருந்து சாட்சியமும் வாங்கப்பட்டது என்று மார்க்கம் கூறுகிறது. எனவே மூலப்பொருளால் நாம் அனைவரும் ஆதமுக்குள் அடங்கி மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்களாகவே ஆகிறோம். ஆனால் உலகியல் பிறப்பின்படி நாம் அனைவரும் விந்து நீரிலிருந்தே உருவாகிறோம். 2. தர்க்கரீதியான மற்றும் மொழியியல் விளக்கம். இப்போது உங்களுடைய அந்த புதிய தர்க்க கோணத்திற்கு வருவோம். அரபு ஸ்டைலின்படி ஜோடி என்பது தனி ஒரு எண்ணிக்கையை குறித்தால் ஒவ்வொரு மனிதரையும் தனித்தனியாக மண்ணிலிருந்து படைத்தான் என்றுதானே பொருள் கொள்ள வேண்டும். நம் ஊர் பாணியில் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தானேப்பா படைச்சான் என்று நாம் சொல்வது படைப்பின் தனித்துவத்தை இண்டிவிஜுவாலிட்டி குறிக்கும். ஆனால் குர்ஆன் காட்டும் அரபு தர்க்க நடை இதற்கு முற்றிலும் மாறுபட்ட அழகை கொண்டது.
அரபு மொழியில் ஒரு ஆண் மட்டும் தனியாக இருந்தால் அவர் ஒரு சவ்ஜ் ஜோடி. ஒரு பெண் மட்டும் தனியாக இருந்தால் அவர் ஒரு சவ்ஜ் ஜோடி. தர்க்கரீதியாக பார்த்தால் இவர்கள் இருவரும் இணையும் போதுதான் படைப்பு என்ற அடுத்த கட்டமே நிகழ்கிறது. அல்லாஹ் அனைத்தையும் ஜோடியாக படைத்தோம் என்று சொல்லும்போது எந்த ஒரு படைப்பையும் நாம் தனித்து சிங்கிள் ஆக தேவையற்று படைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு ஜோடியை இணையை உலகியலில் சாத்தியமாக்கியே படைத்துள்ளோம் என்ற பிரபஞ்ச தர்க்கத்தை அங்கே வைக்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கப்பட்டான் என்று வாதிட்டால் அது குர்ஆனின் மற்றுமொரு தர்க்க வசனமான உங்களை ஒரு விந்து துளியிலிருந்து படைத்தான் என்ற வசனத்தோடு முரண்பட்டுவிடும். எனவே தர்க்கரீதியான உண்மை என்னவென்றால் முதல் மனிதர் ஆதமை நேரடியாக மண்ணிலிருந்து படைத்த இறைவன் அவரிடமிருந்து மனித குலத்தின் அடுத்தடுத்த ஜோடிகளை விந்து நீர் என்ற உலகியல் விதியின் மூலம் தொடர்ந்து வரச் செய்கிறான். மூலப்பொருள் என்று பார்த்தால் நாம் அனைவரும் மண்ணே, பிறப்பு என்று பார்த்தால் நாம் அனைவரும் நீரே. சுருக்கமாகச் சொன்னால் குர்ஆன் காட்டும் தர்க்கம் என்பது நம்முடைய யதார்த்த மனித பேச்சு வழக்கை தாண்டி மிக துல்லியமாக பின்னப்பட்ட ஒன்றாகும். ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக படைத்தாலும் நம் அனைவரின் ஆதி தொடக்கத்தை ஆதம் என்ற ஒரே மனிதரின் மண் படைப்புக்குள்ளேயே அல்லாஹ் அடக்கிவிடுகிறான். இந்த அற்புத படைப்புச் சங்கிலியை சிந்தித்து இறைவனின் பேராற்றலை வியப்பதே ஒரு முஃமினுக்குரிய சிறந்த சிந்தனை வடிவமாகும்.